எனக்கு டாக்டரா வேற ஒன்று ஆசைதான். கத்தரிக்காய் ரெடி. சாப்பிட்டு கொண்டு அக்கா விட்டே இவங்க மீறும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? வாங்கோ சாப்பிடலாம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கு எங்கட வீட்டிலுக்கு விருந்தினர்கள் வரியினோம். மரக்கறி தான் சாப்பிடுவினோம், மச்சம் சாப்பிட மாட்டினோம். அதாவது இந்த மீன், முட்டை, இறால், கணவர், அச்சி ஒன்றும் இல்லை. நாங்கள் உடனே சமையலுக்குள்ள போவோம். எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல மகிழ்ச்சி. நீங்களும் என்ன பார்க்கறதுல மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டி நிறைய முருக்கங்காய், பீட்ரூட், கத்தரிக்காய் எல்லாத்தையும் ஒரு கழுவி வெட்டுவோம். தோல் எல்லாம் முதலே சீவி வச்சிட்டேன். கொஞ்சம் கெரியில இந்த பீட்ரூட்டை வெட்டி முடிக்க வேணும். பாருங்கோ அவ்வளவு வெட்டி போட்டேன். ரெண்டு முதலே இந்த சட்டி நிறைய வெட்டிட்டேன். தக்காளி பழம் மகள் இப்பதான் வாங்கி கொண்டு வந்தவா. நிறைய கத்தரிக்காய், பீட்ரூட் எல்லாம் நிறைய. கருவேப்பம் இலை இந்த முறை வாங்கினதுல நல்ல பெரிய பெரிய இலை தான் மரத்துல ஆஞ்சு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படி பச்சை மிளகாய். ஆனா இது இந்த பச்சை மிளகாய் சரியான உரைப்பு. நல்லெண்ணெய் விட்டு தான் கத்தரிக்காய் சமைக்கிறேன்னா குறைஞ்சது ஒரு 10 மிளகாய் இருந்தாலும் வெட்டி போடணும். ஏன்னா கணக்க கத்தரிக்காய். அதால முதல் கத்தரிக்காய். நான் கத்தரிக்காயை வெங்காயம் எல்லாம் தாளிச்சு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் உண்டா போட்டுட்டு அப்படியே மூடி வைக்கிறேன். இந்த கத்தரிக்காய கழுவி வெட்டினேன். நான் அதை போடுறேன். பெரிய சமையல், ஆசைதீர உருவி போட வேண்டியதுதான். 3 வெங்காயத்தை போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வைக்க போறேன். அது தண்டை பாட்டுக்கு அவிஞ்சு வரும். ஒரு 10 பச்சை மிளகாயும் இப்படியே நீளமா வெட்டி போட போறேன். நல்லெண்ணெய் ஒரு 3-4 மேசக்கரண்டி விடுகிறேன். மூடி வைக்க போறேன். மூடி வைக்கக்குள்ள அந்த கத்தரிக்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு கொஞ்சமா வந்துடும். அதுக்கு முதல் மறந்துட்டேன், தேவையான அளவு உப்பு இப்படியே கொஞ்சம் பரவி போடுறேன். இப்படியே மூடி வச்சு விட்டாச்சு. இது தண்டை பாட்டுக்கு அவியட்டும். அங்கால கத்தரிக்காய் அவியட்டும். நாங்கள் மிச்ச வெங்காயம், மிச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மெட்ட கறிகளுக்கும் தேவைதானே, அதால வெட்டுவோம். பீட்ரூட்டுக்கு வெங்காயம் வெட்டுறேன். ஜாலினி கமல் பாரதி என்று சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. ஜாலினி என்று சர்ச் பண்ணினா வரும். அந்த சேனலில் நான் கோயிலுக்கு போனேன். நான் ரிச்மண்ட் ஹில்லில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். நான் அந்த காணொலி போட்டேன். நான் கோயிலுக்கு வந்த ஒரு 2-3 பேர் என்னோட நல்லா கதைச்சவ. எல்லாருக்கும் நன்றி. உங்களோட கதைச்சது அவ்வளவு சந்தோஷம். வெங்காயம் வெட்டியாச்சு. அரைவாசிய பீட்ரூட்டுக்கும் அரைவாசிய முருக்கங்காய் குழம்புக்கும் போட போறேன். என்னென்ன பொருட்கள் எல்லாம் அப்பா அனுப்பி இருக்கிறாருன்றதை வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய 2 பாக்ஸுக்குள்ள வந்திருக்கு பாருங்கோ. இப்படி 2 பாக்ஸுக்குள்ள தான் மூத்த தம்பி கொண்டாந்து வச்சுட்டு போனவர். என்னென்னு சொன்னால் இது வறுத்த பயரா. எது நல்லதோ ஹெல்த்தியா இருக்கிறதோ அதை அப்பா கூட தான் வாங்கி கொடுத்து விடுவேன். ஸோ இது பெரிய பேக்கெட் பயறு. கரிச்சந்திரா அந்த நூடுல்ஸ் இது ஒரு பேக்கெட் தான் வந்தது. ஆனால் இந்த உளுந்து 2 பேக்கெட் வந்திருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு பேக்கெட் இருக்குது. இங்க பாருங்க, நீ கேட்டனி ஒரு பேக்கெட் தான் கேட்டனி. ஆனா நான் 2 பேக்கெட் எடுத்து வச்சிடான்னு சொல்லி போட்டு 2 பேக்கெட் உளுந்து 6 மாதம் செல்லும் எனக்கு முடிகிறதுக்கு. அதையெல்லாம் நான் கேட்கவே இல்லை. பெரிய பேக்கெட் இதெல்லாம் இன்ஸ்டா போட்டில தான் நான் போட்டு அவிக்கிறேன். நான் ராகி சேமியா சவ்வரிசி சின்ன பேக்கெட். ஏனண்டா பாயாசம் நல்லதாம், ஆனா இனிப்பு கூடாதாம். பாயாசத்தை காய்ச்சி சீனியை போட்டு குடிக்க வேண்டாமாம். சின்ன பேக்கெட். நாளைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்காக நான் கொஞ்சம் ஊற போட போறேன் தண்ணியில. 5 மணித்தியாலம் அப்படி கவுப்பிய ஊற வச்சுட்டேன்னு சொன்னா பிறகு அவிக்கலாம். நான் அந்த பீட்ரூட் அலுவலை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு மிச்ச அலுவலை பார்ப்போம். பீட்ரூட்டை இன்ஸ்டன்ட் போட்டுக்குள்ள வைக்க போறேன். சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெயை விடணும். கருவேப்பிலைய உருவி போடுறேன். அடுத்து எனக்கு பீட்ரூட் என்றபடியால கொஞ்சம் கூட தான் எல்லாம் போட வேணும். பெருஞ்சீரகம். இது தோசை எடுக்கிறது, இந்த தோசை பேன் கேக் அதுகள் எடுக்கிறதுக்கு தான் நான் இது பாவிக்கிறேன். நான் வடிவா கொஞ்சம் கிளறுபடம் மாவு. வெங்காயம் போட போறேன்.
நான் வந்து கேமராவே எந்தெந்த ஆங்கிள் எங்கெங்கெல்லாம் வச்சு உங்களுக்கு காணொளி எடுக்கிறேன். என்ன 6-7 பச்சை மிளகாய் போடுறேன். இப்படி அப்பா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்து விட்டா கருவேப்பிலைய கறிகளுக்கு கொஞ்சம் கூட போட்டு பாவிக்கிறது கொஞ்சம் வாசமாக இருக்கும் தானே கறியெல்லாம். எங்களோட அப்பா வந்து நல்லா சமைப்பார். இப்போ வந்து சமைக்கிறது குறைவு. நான் தான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறேன். நான் சமைச்சு இன்க்ரீடியன்ஸ் வந்து அவருக்கு முக்கியம். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் இல்லாட்டி பச்சை மிளகாய் இல்லாதோடையே சமைச்சிருவேன். ஆனால் அப்பா வந்து அப்படி இல்லை. அப்பாவுக்கு வந்து எல்லாம் தேவையான ஒரு கறிக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் போட்டால் தான் அந்த கறி வந்து சுவையாக வருமாமன்னு சொல்லுவார். அதால் கொஞ்சம் பார்த்து தான் சமைக்க வேணும் அப்பாவுக்கு சமைக்கக்குள்ள. இந்த வெங்காயம் பொரியக்குள்ளேயே நான் வந்து உப்பையும் போடுவேன். அப்போ வெங்காயமும் கொஞ்சம் பொரியும் கெடியில். மற்றது உப்பு கல்லுப்பு தானே, அந்த கல்லுப்பும் வந்து கரைஞ்சிடும். கருவேப்பிலையை உருவி கறிக்குள்ளே போட்டுட்டு இந்த தண்டை எடுத்து ரசம் வைக்கலாம். அதுக்காக நான் இந்த தண்டை வச்சிருக்கிறேன், அது எறிகிறதில்ல. பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டும் பால் கறி வைக்கிறேன். நான் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே தான் அந்த பீட்ரூட்டை கொட்டி மூடி வைக்கிறேன். நான் கத்திரிக்காயை இப்போ நான் வந்து கொஞ்சம் கிளறி வச்சுட்டு மஞ்சள் போட போகிறேன். இப்போ தான் மஞ்சள் போட போகிறேன். இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல் யாழினி. இந்த இன்ஸ்டன்ட் போட்டுக்குள்ள பீட்ரூட்டை போடுவோம். கிளறி போட்டு பார்த்தீங்களா, நிறைய தண்ணி வந்திருக்கு. ஆனால் நான் தண்ணியே விட இல்லையேன. வினிகர் விடுகிறேன். சின்ன ஒரு கருவாத்துண்டும் இந்த கத்தரிக்காய்க்குள்ள போடுவேன். போட்டால் அது ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். மேகி கோகனட் பவுடர் இதை வந்து கொஞ்சத்தை போட்டுட்டு பிரட்டி விட சரி. அடுப்பை வந்து நிப்பாட்டுறேன். இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் நச்சீரக பவுடர் ஒரு கொஞ்சம் போடுறேன். கழுவி காய விட்டு திரிச்சேன் நான். இந்த நச்சீரகம். கத்தரிக்காய் ரெடி. கத்தரிக்காய் பால் கறி ரெடி. பெரிய சட்டிக்குள்ள 50 பேருக்கு சமைக்கிற மாதிரி இன்றைக்கு சமையல். வாரதொரு 6-7 பேர் தான். அதுக்கு அதை தாண்டி அப்பாக்கும் கறி கொடுத்து விட வேணும், அவ்வளவும் தான். அதுக்கு இவ்வளவு சமையல். வாரவைக்கு டேக் அவுட்டும் சேர்த்து கொடுத்து விட வேண்டிய நிலைமை தான். பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் தூள் போட போறேன். இன்னும் ஒருக்கா நல்ல வடிவா தூள் எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி விடுகிறேன். ஓட்டை மோட்டில் இருந்து ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டேன் இந்த செட்டிங்கை. இப்போ பார்த்தீங்களா, ப்ரெஷர் குக்கர் இந்த லைட் தான் எரியுது. இந்த ப்ரெஷர் குக்கர் இந்த மூடியால் இப்படியே மூடி விட போகிறேன். அவிஞ்ச உடனே பாலை விட்டு பெருஞ்சீரக பவுடர் போட்டால் சரி. கேம்பிங் அதுகள் போனால் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி பிளக் இருக்கிற இடத்துல கேம்பிங் எடுத்தால் நான் வந்து சில நேரத்தில் இந்த இன்ஸ்டன்ட் போட்டை கொண்டு போனால் அந்த இன்ஸ்டன்ட் போட்டிலேயே விறுவிரண்டு சமைச்சு முடிச்சிருவேன். பொங்கல், குலசாதம் எல்லாமே இந்த இன்ஸ்டன்ட் போட்டிலேயே முடிக்கலாம். இப்போ தக்காளி பழத்தை வெட்டுவோம். இப்படித்தான் காணொலி எடுக்கிறேன்டா சில நேரம் சில பொருட்களை வந்து மறந்துடுவேன். ஓகே, தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு உள்ளியையும் குத்தி போட்டு அதுக்கு பிறகு முருங்கங்காய் குழம்பை வச்சுட்டு தான் உங்களுடைய கொமெண்ட்டுகள் எல்லாம் வாசிக்க வேணும். எனக்கு 2 சேனல் இருக்குன்னு சொன்னேன் தான் உங்கள்கிட்ட நாளாக சொல்லி கொண்டு வாரேன். என்னுடைய 2 சேனலையும் பார்க்குற நீங்கள்ன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும். நீங்கள் என்னன்னு சொன்னால், பார்க்குற எல்லாரும் உங்களால் முடிஞ்சால் என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தடவை நான் வந்து ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக உங்களை எல்லாரையும் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. வாங்க முருங்கங்காய் குழம்பை செட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து கதைப்போம். எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் கொதிச்ச உடனே கருவேப்பிலையை போட்டுட்டு கடுகு வந்து எண்ணெய்க்குள்ள கூடைக்க வெடிக்க வேணும். ஸோ கடுகு வெடித்த உடனே பெருஞ்சீரகம் பழமையாக போடுறதை விட எல்லாமே டபுளாக போடுறேன். ஏனெண்டா கணக்க வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், பூடு போட்டு இப்படியே குத்தி போட்டு இந்த உரல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு கண். உங்களுக்கும் இந்த உரல் பிடிச்சிருக்கா? தக்காளி பழம், மிளகாய் போடுறேன். உள்ளி,
கல்லுப்பு. இப்படியே தக்காளி பழம் கொஞ்சம் மரவாசி பொரிஞ்சு கொண்டிருக்கல இந்த உருளைக்கிழங்கும் முருக்கங்காயும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அம்மம்மாவோட வளரேக்கில் அதில் நான் ஒரு செல்ல பிள்ளை. ஏன்னு சொன்னால் அப்பளம் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். இந்த மீன் குழம்பு ரச்சி கறி வச்சா கூட அப்பளம் வேணும் எனக்கு. அப்பளம் பொரிச்சு தராட்டி அதில் ஒரு சண்டை. அப்படி வளர்ந்த நான் இப்போ என்னன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பளத்தை பொரிச்சு கொடுத்துட்டு அப்பளம் இல்லாட்டிலும் நான் வேற ஏதாவது வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. அதால் எப்போவுமே வாழ்க்கை ஒரே மாதிரியே இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களை வளர்த்து கொள்ள வேணும், எங்களை மோடிஃபை பண்ணி கொள்ள வேணும். அரைச்சி வச்ச பெருஞ்சீரா பவுடர், மேகி கோகனட் பவுடர், இன்னும் கொஞ்ச நேரம் அவிய வேணும். தூளை போடுவோம். சுடுதண்ணியை விடுகிறேன். தண்ணியை விட்டாச்சு. நீ இப்படியே குழம்ப மூடி விட கொதிச்சு வத்தி வர பாலை விட்டு புளியையும் பார்த்து விட்டுட்டு நிப்பாட்ட. சரி, பீட்ரூட் ரெடி. அப்படி ஒரு அழகா வந்திருக்கு. கவுப்பி நாளைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்காக நான் கொஞ்சம் ஊற போட போறேன் தண்ணியில. 5 மணித்தியாலம் அப்படி கவுப்பியை ஊற வச்சுட்டேன்னு சொன்னா பிறகு அவிக்கலாம். அவிக்கேக்கில் அடுப்பில் வச்சு அவிக்கிறேன். இன்ஸ்டன்ட் போட்டில தான் போட்டு அவிக்கிறேன் நான். இப்போ வெளியில் இன்ஸ்டன்ட் போட் வந்ததால் இன்ஸ்டன்ட் போட்டில் செய்யக்கூடியது எல்லாத்தையும் செய்ய வேணும். அது அழகாருங்கோ. கொஞ்சம் கவுப்பியை ஊற விட்டுட்டு நல்ல வடிவாக ஊறின உடனே உப்பை போட்டு அவிய வைக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலமாக சாப்பிடுறதுக்கு கவுப்பி. கவுப்பி இருக்குத்தானே ஊற போட்டிருக்கிறேன். பள்ளிக்கூடம் போக வெளிக்கிட்டால் காலமையில அம்மம்மா விடிய எழும்பி விறகு அடுப்பில் கவுப்பி அவிச்சு தாரவா. பானைக்குள்ள தான் போட்டு அவைப்பா கவுப்பிய. அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், நான் எனக்கு அந்த ஊரில் கவுப்பி வேணும்னு சொல்லி சொன்னேன். அப்போதான் இந்த கவுப்பி வந்தது. எப்பவுமே அந்த சின்ன வயசுல நாங்கள் இருக்கேக்குள்ள கெதியில வளர வேணும், கெதியில பெரியாக்களாக வேணும் நினைப்போம். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் சின்ன பிள்ளையாயே இருந்திருக்கலாமே என்று சொல்லி நாங்கள் அநேகமானோர் நினைக்கிறது உண்டு. சின்ன பிள்ளைகளா இருந்தால் என்ன, பெரியாக்களா இருந்தால் என்ன, எங்கேயுமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்றால் சந்தோஷமா இருக்கலாம். எதையுமே பொருட்படுத்தாமல் எங்கட மனச்சாட்சிக்கு சரியா நாங்கள் நடந்தோம்னு சொன்னால் எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். எப்பவுமே போன நிமிடங்கள் போன நாட்கள் திரும்பி வராதங்களுக்கு. அதால எங்க வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அந்தந்த நிமிடங்களை அவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கும். அதுக்கு கவலை வருதுன்னு சொன்னால் அந்த கவலைக்கு பின்னால நிறைய சந்தோஷங்கள் வரப்போதுன்னு அர்த்தம். எப்பவுமே சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களால மட்டும் எப்படி முடியுது என்று சொல்லி என்னட்ட நிறைய பேர் கேட்கிறவ. நான் அந்த கோயிலுக்கு போன நான் மற்ற சேனல்ல போட்டதுன்னு சொன்ன நான் தானே, அங்க கண்டவையும் நிறைய பேர் என்னட்ட கேட்டவை காணொலியில இருக்கிற மாதிரியே ஒரே மாதிரியே சிரிச்சு கொண்டிருக்கிறீங்களாமண்டு. அது எப்படி என்று சொன்னால் இப்படித்தான் ஒன்றையுமே மண்டைக்குள்ள போடக்கூடாது. 1000 பிரச்சனை பின்னால இருந்தாலும் நாங்கள் சிரிச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னா எதையுமே கொஞ்சம் எங்களோட மைண்டை பாசிட்டிவாயும் எப்பயுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பிரிட்டன் பண்ணினாலே அந்த வாழ்க்கை எங்களை சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போகும். அதாலேயோ தெரியல நான் இப்படி சிரிச்சு கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலேயே நான் சண்டை பிடிக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்டோடையும் என்னுடைய பிள்ளைகளோடையும் தான் நான் சண்டை பிடிக்கிறதுன்றா சண்டை பிடிக்கிறது. மற்றவை ஒருத்தரோடையும் சண்டை பிடிக்கிறது இல்லை. பேசாம பிடிக்காட்டி நான் விலத்தி நடந்து கொள்ளுவேன். நீங்கள் போட்ட கொமெண்ட்களை வாசிப்போம். சியா போட்ட காணொலி, வாங்கோ சாப்பிடலாம், புட்டு, கருவாட்டு குழம்பு, முட்டை பொரியல், மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற பெயரில் புட்டுக்கு வந்த சோதனை என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு சோதனையும் இல்லை, நல்லா தான் இருந்தது, டேஸ்டாயும் இருந்தது, எல்லாரும் சாப்பிட்டவே. அதால சோதனை ஒன்றும் இல்லை, எல்லாமே சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் இருந்தது. உங்களோட பேரை போல கௌரி அக்கா கமெண்ட் பண்ணியிருக்கிறா, நீண்ட நாட்களாக காணவில்லை, ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி தேடி கொண்டிருந்தேன், உங்களை பார்த்தது மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது சகோதரி. நன்றி கௌரி அக்கா. ப்ரோக்ராம் ஐ லைக் சோ மச், ஐ லைக் யுவர் வே
of talking from சாந்தி லண்டன். நன்றி. சமையலை தாண்டி என்னுடைய கதைக்காகத்தான் நிறைய பேர் வார நீங்கள் என்று தெரியும். ஆனால் நான் வந்து சில நேரத்தில் காணொலி எடிட் பண்ணிக்கல என்னுடைய மனநிலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் யோசிக்கிறது தனியாக சமையலை மட்டும் காட்டுவோமோ, நான் வந்து தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் நான். ஆனால் கொமெண்ட்கள் இல்லாட்டி என்னை பார்க்குற சப்ஸ்கிரைபர் சொல்லுவினம் என்னுடைய கதைக்காகத்தானாம் தாங்கள் பார்க்குறதாம், எல்லாரும் சமைக்கிறது தானே என் வீட்டில், அதால் கதைப்பம் பண்ணிட்டு கதைக்கிறது. வெண்ணிலா, keep posting videos அக்கா, you look beautiful and cook yummy food, you are very talented. நன்றி வெண்ணிலா. டேலண்டட்டோ என்னன்னு தெரியல. சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில வந்து எங்களை மீறி அது நடக்கும். அதாவது இந்த சமையலும் அதில் உண்டு. நான் விரும்பியோ விரும்பாமலோ சமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகினதால தான் சமைச்சேன் நான். ஆனால் எனக்கு வந்து ட்ராவலிங் என்றால் அப்படி பிடிக்கும். ட்ராவலிங் வீடியோஸ் போடத்தான் பிடிக்கும். அதால் நான் வந்து தனியாக ஒரு சேனல் வந்து ஒரு ஜாலியாக ஒரு சேனல் ஒன்று திறப்பம் வந்து யோசித்தேன் நான். பார்ப்போம், வெகு விரைவில் நான் உங்களுக்கு அறியத்தாரேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறது தான் பிடிக்கும். அதோட எனக்கு வந்து நிறைய ட்ராவல் பிளான்ஸ் இருக்குது. மேகலை, நிறைய சப்போர்ட் அந்த மற்ற காணொலிக்கும் வார நீங்கள். ஜஸ்ட் ஐ ட்ரை இட், லவ் த வே யூ டாக், குக், ட்ரெஸ் அப் அண்ட் எவ்ரிதிங். எல்லாமே பிடிக்குமாம். நன்றி மேகலை, நன்றி. நல்ல கலரா நல்லா இருக்குது. புருக்கங்க அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து நான் கொஞ்சம் புளி விடுகிறேன். இனி அடுப்பை வந்து நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் கோகனட் பவுடர் போட்டுட்டு இந்த சூட்டோடையே இந்த கோகனட் பவுடர் வந்து எல்லாம் கலந்து நல்ல வடிவா டேஸ்டா குழம்பு வரும். கொஞ்சம் இந்த கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போடுறேன். முருக்கங்காய் குழம்பு தயார். இப்படி அடுப்பை நிப்பாட்டியாச்சு, மூடி விடுவோம். பாஸ்மதி அரிசி இந்த ரைஸ் குக்கருக்குள்ள ஒரு 2 தரம் வச்சு போட்டு முடிச்சேன்டா சரி. மூத்த தம்பி அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், அதால் கறி வச்சேன் நான். அப்போ வந்து எடுத்துக்கொண்டு போக சொன்னேன் நான். சாப்பிட்டுட்டு கறியை எடுத்துக்கொண்டு போக சொன்னேன் நான். அவருக்கு வந்து இந்த பாஸ்மதி அரிசி தான் விருப்பம். கொஞ்சம் குத்தரிசியும் போட வேணும். கலந்து வைந்து சாப்பிடட்டும். இருக்கிற பாத்திரங்களை கழுவி கழுவி தொடருவோம் எங்கட கதைய. இந்த காணொலியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. காணொலியிலேயும் முட்டை பொரிக்கிறத காட்டினான், என்னடா இது இந்த காணொலியிலேயும் முட்டை பொரிக்கிறதான்னு கேட்டால் மூத்த தம்பி வார சமைச்சதெல்லாம் மரக்கறி. அவருக்கு வந்து மெச்சம்தான் கொஞ்சம் விருப்பம். அதால அவருக்கு சரி பே காட்டுறதுக்கு ஒரு முட்டை என்றாலும் பொரிச்சு கொடுப்போம்னு சொல்லி போட்டு முட்டை எடுத்த நான். இது வந்து ப்ரௌன் முட்டை, ஆர்கானிக் எக். இங்கே வந்து கொஸ்கோன்ற ஒரு கடை இருக்குது, ஹோல்சேல் கொஸ்கோ, அங்கே தான் வாங்கினது. முட்டைகளை எடுத்து பொரிப்போம். நல்ல உரைப்பான பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. முட்டை பொரியலுக்கு 3 முட்டை எடுத்திருக்கிறேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுக்க போகிறேன். பச்சை மிளகாயை கழுவி போட்டு போன காணொலியிலையும் முட்டை பொரியல், இந்த காணொலியிலையும் முட்டை பொரியல். என்ன செய்கிறது, வேற வழி இல்லை. பெரிய வெங்காயம் தோலை உரிச்சிட்டு வெட்ட போகிறேன். முட்டை பொரியலுக்கு நான் வந்து கொஞ்சம் வட்டமாக பச்சை மிளகாயை வெட்டுறேன் நான். நல்ல சின்ன மெல்லிசா வெங்காயத்தை வெட்டினா தான் டேஸ்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். சின்ன வெங்காயம் போட்டு பொரிச்சால் நல்லா இருக்குமென்று நீங்கள் கொமெண்டில் எழுதியிருந்த நீங்கள், எனக்கு தெரியும். ஆனால் சின்ன வெங்காயம் வாங்க இல்லை. நான் இருக்கிறது இனிஸ்வில், தமிழ் கடை வந்து எனக்கு பக்கத்தில் இல்லை. டொரண்டோக்கு தான் போக வேணும். என்னுடைய ஹஸ்பண்ட்ட சொல்லிவிட்டால் வாங்கி கொண்டு வருவார், இல்லாட்டி அப்பாட்ட சொன்னால் வாங்கி கொடுத்து விடுவார். நான் அவைகிட்ட சொல்ல இல்லை. அதால் இந்த வெங்காயத்தை போடுறேன். ஆனால் எப்போவுமே சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் அதி சுவையை கொடுக்கும். ஊரில் வந்து அம்மம்மா எல்லாத்துக்குமே அந்த சின்ன வெங்காயம் தான் போடுறவா. இன்ஃபேக்ட் நான் இங்கே கனடாவுக்கு வந்து தான் வித்தியாசமான வெங்காயங்களை பார்க்குறேன். இங்கே கனடாவில் கொஞ்சம் அந்த வெங்காயம் விளையாண்டு நினைக்கிறேன். வாங்குறது வந்து என்னுடைய அப்பா இல்லாட்டி என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வாங்குறது. அவ தான் வாங்குவேன், நம்ம 2 பேர்ல ஒரு ஆள்.
அதால் இவ்வளவு விலை அது இதெல்லாம் நான் கேட்குறேல சாப்பாடு சாமான வாங்கி கொண்டு வந்து தந்தால் அதை சமைச்சு கொடுக்குறது தான் என் வளமை. முட்டையை அடித்து ஊற்றியாச்சு. இதுக்குள்ள வெடுக்கு இருக்கும். அந்த வெடுக்கை வந்து எடுத்து போட்டு அதுக்கு பிறகு கேமரா ஆங்கிள் எங்கே நிற்குதுன்ட்டு எனக்கே தெரியல. கேமரா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. முட்டையை உடைச்சி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறேன். இங்கே சமையல் நடந்து கொண்டிருக்கு. லைவ் இல்லை, இது வந்து ரெக்கார்ட் போய் கொண்டிருக்கு. லைவ் வந்து மற்ற சேனல், இந்த சேனலுக்கு சமையல் சேனலுக்கு. வணக்கம். நான் சொன்னேன் மூத்த தம்பி வாராரண்டு மிரக்கறி தான் சமைச்சேன். நான் அதால முட்டை பொரியல் பாக்கிங்லயே மணக்குது மிரக்கறி. அதானோ வாசம் மணக்குது. உப்பு எந்த கறிக்குமே உப்பை வந்து கொஞ்சமா போடலாம், ஆனா கூட போடக்கூடாது. கூட போட்டா சாப்பிடலாது. முள்ளுக்கரண்டியாலையும் அடிக்கலாம். கண்ணிலே அம்பிட்டா போல நான் இதாலே அடிக்கிறேன். கொஞ்சம் நல்ல வடிவ அடிச்சா பொங்கி வரும். நிறைய பேர் என்ன முட்டை பொரியலுக்கு பாலும் விடலாம் என்று சொன்ன நீங்கள். சட்டி சூடாயிட்டுது. முட்டை 5 நிமிஷத்துல பொரிச்சிடலாம். எண்ணெயை விட்டுட்டு ஓகே. சோறு பூ போல நல்ல வடிவ அவிஞ்சிட்டுது. எப்பவும் அவிஞ்ச உடனே இந்த ரைஸ் குக்கருக்குள்ளேயே விட்டு கிளறி விடணும். அப்போதான் சோறு வந்து தனித்தனியாக இருக்கும். இப்படியே வைப்போம். முருங்கங்காய் குழம்பு, முட்டை, பீட்ரூட், கத்தரிக்காய். ஹலோ காய்ஸ், வாங்க சாப்பிடலாம். அப்பாண்ட சாப்பாடு போட்டுட்டு தமிழ் சாப்பாடு காய்ஸ், கையால சாப்பிட்டு பழகணும். சாப்பாடு ரெடி, வாங்கோ சாப்பிடலாம். இப்ப நான் எனக்கு பசிக்குது. இப்ப இந்தியாவில பேரியில ஒரு ஹோம் இன்ஸ்பெக்ஷன் இருந்தது. பின்ன அதை செய்து போட்டு இப்பதான் வந்து இதுல சாப்பிட்டு போவோம் வந்தோம். அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். அப்ப பின்ன இதுல அதான் வந்த இடத்துல சாப்பிட்டுட்டு தொழிலை பற்றி சொல்ல கொஞ்சம் எங்கட பார்வையாளர்களுக்கு. என்ன வீடு வேண்டாக்கள் என்ன வீடும் கூட இருக்கிற வீடு மெயின்டெனன்ஸ் பிரச்சனைகள் ஏதாவது கமர்ஷியலும் செய்யறேன். நான் இப்போ உங்களோட ரெஸ்டாரண்ட்டுகள், ஃபேக்டரி வேண்டுறது, ரெஸ்டாரண்ட் வேண்டுறது, வீட்டில் வந்து ஏதாவது பிள்ளைகள் இருந்தா அது நாங்கள் எங்களோட டூல்ஸுகளை வச்சு உங்களுக்கு செய்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து தருவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி தருவோம். அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க உங்களோட ரெனோவேஷன் ஆக்களோட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணினா அவைக்கு தெரியும். ஓகே, அவை வடிவ எஸ்டிமேட் தருவினா உங்களுக்கு எவ்வளோன்ட்டு. சில இதுகளுக்கு வந்து நீங்க ரெனோவேஷன் ஆக்களை கூப்பிடவே தேவையில்லை. எங்களோட ரிப்போர்ட்டை அனுப்பினீங்களாண்டா அவைக்கு தெரியும் என்னென்ன பிள்ளைகள் இதுல இருக்காண்டு. நம்ம இப்ப வந்ததால அவர் வேலை செய்துட்டு வந்தவர், அதான் உங்களுக்கு என்ன தொழில் செய்கிறவர் என்று நான் கேட்டேனா. வீடு வேண்டாலும் இது மற்றது உங்களுக்கு வீடு விற்க போறீங்கள் என்றாலும் அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் செய்து போட்டு அதை திருத்தி போட்டு நீங்க அதை ரிப்போர்ட்ல காட்டினீங்கன்னு சொல்லி சொன்னா கிளையன்ஸ் வந்து நம்பிக்கையா வேண்டுவின உங்களோட ஒரு வீட்டுல வந்து என்னென்ன பிள்ளைகள் பாக்குறது. இப்ப எங்கட வீடு, நான் இந்த வீடு வேண்டி நாங்க 10 வருஷம் ஆயிட்டேன்னு சொன்னா எங்கட வீட்டுல சில பிள்ளைகள் இருக்கும். என்னன்னு சொன்னா பழைய இந்த 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒருக்கா வீட்டை வந்து ஒரு கால் பரிசோதனை செய்ய வேணும். என்னென்ன பிள்ளை இருக்குன்னு அதை நாங்கள் திருத்தி கொள்ளணும். நீண்ட நாளுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்னு சொன்னால் உங்களோட கார் மாதிரி தான், கார் மாதிரி மெயின்டெனன்ஸ் முக்கியம். இது கொண்டு இருந்தா வீடு. ஆனா அது சரி, இங்க எங்கட வீட்டுல இன்னும் செய்ய வர இல்லையா, என்ன சரியான பிஸி என்ற வழியால வீடுகள்ல நான் கூடுதலா பாக்குறது வந்து இந்த ஸ்மோக் எலாமுகள் கட்டிடோவில இருக்கும். பீப் பண்ணு சத்தம் கேட்டு கொண்டிருக்கும். அது வந்ததுல இருந்து பீப் பண்ணது தம்பி, நாங்க அதை கவனிக்கிறது. அது எல்லாம் முக்கியம். ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் கூட டைம் இல்லை அதை எடுத்து பட்டியை மாத்துறதுக்கு. அது வந்து இந்த ஃபயர் எல்லாம் அதுகள் இங்க கனடாவில வந்து சாப்பிட்டு கொண்டு அக்கா விட்டே இவங்க மீறி ஒன்று சத்தம் கேட்டு சத்தம் கேட்குது, பேட்டரி மாத்த வேணும்.
இப்போ இன்சூரன்ஸுகளும் வந்து கொஞ்சம் டைட்டாக்கி கொண்டு வராங்க. நாளைக்கு மாத்தம். அப்போ வந்து உங்களோட வீட்டில் ஏதாவது பிரச்சனை அதுன்னு சொல்லி சொன்னா இப்போ நீங்க இங்க வின்டர் டயர் மாத்தாட்டி இன்சூரன்ஸ் உங்களுக்கு இப்போ காசு தராங்க இல்லையா? அதே மாதிரி வீட்டில் ஏதாவது உங்களுக்கு சேஃப்டி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் முதலியே செய்து விடுங்க. அது கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும், நீங்களே செய்யலாம். இந்த ஸ்லாட்ஸ் யூடியூப்லேயே வீடியோவில் இருக்குது, அது என்ன மாதிரி இருக்கும் பட்டி மாத்துறதுண்டு. அந்த தொழில் தான் இப்ப செய்துட்டு வந்தவர். அதான் கேக்குறேன், நீங்க யோசிப்பீங்களா என்னடா திடீரெண்டு இதை பற்றி. அதான் என்ன சமையல் இதுக்குள்ள அரவாசி நேரம் இது என்ன தொழில் செய்யணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து வீட்டை தம்பியவை வந்தா சாப்பிட்டீங்களோன்னு கேட்கறது மட்டும்தான். முயற்சியா ஓடிக்கொண்டிருக்கோம். என்ன தொழில் செய்யணும், எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் கேட்கறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. விரும்பி செய்ய வேணும். என்ன தொழிலாயும் இல்ல, விரும்பினதான் செய்ய வேணும். என்ன செய்ய வேணும். உனக்கு வேண்டா விருப்பம் கலட்டி போட்டுறது, இந்த ரோபோட்டோட வேலை செய்யறது, அதுகளெல்லாம் உனக்கு கை வந்த வேலை. என்ன யங் காக்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி சொன்னா நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், ஏஐ பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணுங்க. அதுதான் எனக்கு டாக்டரா வேற ஒன்று ஆசை தானே, இன்ட்ரெஸ்ட் இல்லை டாக்டர். அப்போ நான் டாக்டர் வேலைக்கு போயிடலாம். அதை விட நான் பார்த்தேன், ஓகே டாக்டரா வீடுகளுக்கு டாக்டரா வருவோம், ரோபாட்ஸுக்கு டாக்டரா வருவோம் மட்டும் பார்த்துட்டு அதை படித்தேன். சாப்பாடு என்ன சொல்லுது? சாப்பாடு நல்லா இருக்கு, 1 month முடிஞ்சது. எங்கட வீட்டை வந்து 2வது தரம் போட்டு சாப்பிட மாட்டேன். அதால நான் என்ன செய்யறது, போடைக்குள்ளேயே கொஞ்சம் கூட குறைய போட்டு விடுறது, சாப்பிட்டு முடிக்கட்டு வந்துட்டு. நானும் நாளைக்கு 5 மணிக்கு எழும்ப வேணும். 5 மணிக்கு எழும்பினாத்தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபிளா வலிக்கிட்டு வடிவா ஸ்டைலா வேலைக்கு போகலாம். இல்லாட்டி என்ன வேலை என்றாலும் ப்ரெசன்டபிள் முக்கியம். இது இப்போ நான் பக்கேண்டு ஒரு யூனிஃபார்ம் கலடி போட்டு ரெகுலரோட போட வந்தேன்னா நான் காருக்கு யூனிஃபார்ம் இருக்குது. எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன மாதிரி போக வேணும் என்ன அது முக்கியம் இல்ல. மற்ற வேற ஆக்களோட வேலை செய்ய நீ வந்து கமலாக்களோட இல்லை என்ன, கமலாக்களோட குறைவு வேற ஆக்களோட வேலை செய்யல வந்து அவை என்ன மாதிரி மதிப்பு அதெல்லாம் சரியான முக்கியம். இப்ப நாங்கள் வந்து ஆபீஸுக்கு போய்க்குள்ள வந்து மூத்தையும் கழுவாமல் தலையையும் இழுக்காமல் கொஞ்சம் அன்பிரசன்டபிளா போனோம்டா விடிய வெள்ளனவே என்டர் பண்ணின உடனே எங்களுக்கு மீட்டிங் இருக்கும். அப்போ மீட்டிங்குள்ள பார்ப்பாங்க என்ன மாதிரி ஆக்கள் ட்ரெஸ் பண்ணி வந்துருக்கணும் என்னண்டு. போன உடனே யூனிஃபார்ம் போடுவேன். அப்படி செய்யாட்டி கோச்சிங் நடக்கும் என்ன, கோச்சிங் யூனிஃபார்ம் ஊத்தியா இருந்தாலே சொல்லுவாங்க யூனிஃபார்ம் ஊத்தியா இருக்கு. எல்லாருக்கும் கணக்கு பிரச்சனைகள் இருக்கும் லைஃப்ல. அதுக்காக மூஞ்சி நீட்டி கொண்டு வேலைக்கெல்லாம் நிற்கலாது. வெள்ளையாளுக்கு சைனீஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கொண்டு நிற்கிறேன். நான் சொல்றது இந்த சொந்த சோ கதையா ஒரு நாளைக்கு புக் பண்ணி டேயாப்படுத்து வா சொல்றேன்ட்டு. போன் நம்பர் யாராவது உங்களோட வீடுகளை பரிசோதனை செய்ய வேணும்னு சொன்னால் திருத்துறது இல்ல தம்பி. என்ன பிழை என்றதுக்கு சர்டிபிகேட் எடுத்து ஸ்கூல்ல படிச்சு சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கிறார். போன் நம்பர் இது வந்து நான் படிச்சுதான் எடுத்தேன். நான் கனடியன் சட்டப்படி தான் படித்து எடுத்தது. நம்பர் வந்து நான் உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பர் இதெல்லாம் 416-806-5170. அப்படி உங்களுக்கு ஏதாவது இதுன்னு சொல்லி சொன்னால் 360inspection.ca போய் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் டிரெக்ட்லி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். இல்லையாண்டா இந்த அட்மின் எனக்கு அனுப்புவா இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்ன வீட்டை பற்றி என்ன கொஸ்டின் என்றாலும் நீங்கள் எனி டைம் அடிக்கலாம். கனடாவில் அது முக்கியம். வேற நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு லோ இருக்கு. வேற இதுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப படிக்க போயிருக்கிறேன். இது நான் என்ன சொல்ல இல்ல லைசன்ஸ் இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு திருப்பி படிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த சர்டிபிகேட் எடுத்தா எனக்கு கொஞ்சம் கூட பெனிஃபிட் வரும் என்று சொல்லி போட்டு இந்தியாவில் யூஎஸ்ஏல தான் பேஸ் கம்பெனி அது. அதையும் எடுக்கிறதுக்கு இப்போ 15 இடம் இன்டர்நேஷனல் அது வந்து தீவன் தான் சொன்னது இருக்கா. வீட்டு ரூபா இருக்கா தண்டி என்ன செய்யணும்னு பார்த்தேன். எந்த நாட்டில் போனாலும் என்ன செய்யக்கூடியதா இருக்கணும். எப்பவுமே எந்த வயதுண்டாலும் எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் படிக்க வேணும். பிடிச்சதை படிச்சு அதுல நாங்கள் மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர் ஆகினா தான்
வாழ்க்கையில வந்து சக்சஸா வரலாம். மற்றது வந்து நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ, நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் அது இதெல்லாம் பாவிக்கிறோம்னா அதுல நீங்க நம்பர் 1 இருக்க வேணும். என்ன வேலையில நீங்க வந்து உங்களோட செல்ஃபை அப்கிரேட் பண்ணினாத்தான் உங்களுக்கு ஒரு மரியாதையும் வரும். அதே மாதிரி அதே நேரத்துல உங்களுக்கு சம்பளமும் அவங்க தானாயே கூட்டி தருவீங்க. அது எந்த தொழிலண்டா என்ன, இப்ப எங்கட தொழிலண்டு மட்டும் இல்லை, எந்த தொழிலண்டா என்ன, அது முக்கியமான இது. மற்றது எங்களோட வேலை செய்கிற கோவர்க்கர்ஸ் அவையோட எல்லாரோடையும் எங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க வேணும். அந்த 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 ஒரு தகமை வந்து எல்லா மனுஷருக்கும் அது வந்து முக்கியம். என்ன ஹீரோ கம்பெனியில வந்து 500 முதலியே தெரியும், 500 பீப்புளுக்கு மேல வேலை செய்யணும். மற்றும்படி அங்கால வேற டிவிஷன்கள் எல்லாம் இருக்குது. அந்த டிவிஷன்ல இருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும். என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒரு you build a relationship with them like a family man. அதே மாதிரி இப்போ வந்து இந்த டிக்டாக் வீடியோகள் போட்டா பிறகு you build a relationship with the realtors, lawyers, மற்றது பேங்க் mortgage people எல்லாரும் அடிச்சு கதைக்கிறவ. இப்போ ஐ ஃபீல் லைக் இதுக்கு பிறகு நான் இன்னும் கொஞ்சம் கூட படிச்சது செய்தாதான் போட்டுதான் இப்போ 2 இது படிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 1 monthல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அது ஃபேமஸான இதுதான். ஒன்று வந்து இன்டர்நேஷனல் என்று சொல்லி இன்டர்நேஷனல் லைசன்ஸ், அதுக்கு தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி படிச்சுட்டு அடுத்தது வந்து கமர்ஷியல் ஒன்று படித்து கொண்டிருக்கிறேன். இன்றைய காணொலி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்காக்கு அடிச்சு சொல்றது சமைச்சு போய் வாரதுன்னா இன்றைக்கு வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு போவோம். அதால வந்தது அவசரமா நாளைக்கு வேற வேலை என்று சொன்னவன் காலேஜுக்கு போக மாட்டேட்டு தான் எடுத்தது. ஒன்டாரியோவில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். கொஞ்சம் காது கூறுமேண்டவர்களால மேல அந்த பகரெல்லாம் சத்தம் கேட்கறத நான் எத்தனை வீட்டை போனாலும் இதுதான் பிரச்சனை. பற்றி மாத்தம் ஹோம் இன்ஸ்பெக்டரை என்டர் பண்ணேக்கிலேயே வரும். நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றோம் அது என்ன இது என்ன எல்லாம் அடிச்சு கொண்டு அதுന്റെ பேட்டரி வந்து 399க்கு வேண்டலாம். நீங்க இல்ல இல்ல சார்ஜர் பேட்டரி பண்ணீங்க தாண்டி கடைக்கு போய் அதை வாங்கி அது கொஞ்சம் நேரம் இல்லாம இருக்கு. ஆனா இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு தான் வைரலாம் எல்லாம் நீங்க கேஸ் அடுப்பு அடைக்கிறோம் அவைட்ட விட்ட வந்து கேஸ் என்பரிச்சு நிப்பாட்டி போடுவோம். ஏன்னா அடுப்புல கேஸ் லீக் பண்ணி இருக்கு. அப்ப நிப்பாட்டிடுவீங்க. அதால நான் அடிச்சு சொல்லி நான் சொன்னா முதலையே நீங்க கேஸ் ஒருக்கா நிப்பாட்டி விடுவோம். முதல் போய் என்பரிச்சு அடிச்சு அது கேஸ் நாங்க நிப்பாட்டிடுவோம். அடிச்சு நிப்பாடி போட்டுதான் பிறகுதான் அடுப்பை பிக்ஸ் பண்ண சொன்னான். அதோட என்னுடைய சமையலோட தாண்டி வேறு இன்ஃபர்மேட்டிவா இந்த காணொலி போகுது. இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மூத்த தம்பியின் தொலைபேசி இலக்கம், தொடர் விளக்கங்கள் எல்லாத்தையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல கணக்க டிப்ஸ் வீடியோ இருக்குது. 360 இன்ஸ்பெக்ஷன் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. அதுல கணக்க இன்ஃபர்மேஷன்கள், நல்ல இன்ஃபர்மேஷன்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இன்னொன்று சொல்ல வேணும்னா இப்ப வந்து எங்க போனாலும் அக்காட்ட வீடியோ உங்களை பாக்குறோம். நாங்க அக்காட்ட வீடியோ உங்களை பாக்குறோம். எல்லாரும் கேட்கிறோம். அன்றைக்கு ஒரு ஹோம் இன்ஸ்பெக்டருக்கு போ தம்பி உங்களை முதலே எனக்கு தெரியும் என்னட்டு உங்களுக்கு தெரியப்பட்டு ஆனால் அக்காட்ட வீடியோ பாக்குறோம். நீங்க அக்காட்ட வீடியோல வார நீங்க அடிக்கடி வீடியோ ஒன்று போடுவோம். இன்னொரு வீடியோ அந்த யூனிஃபார்ம் எனக்கு காட்டணும் விருப்பம். கொஞ்சம் வித்தியாசமா வடிவான ஒரு யூனிஃபார்ம், எனக்கு பிடிச்ச யூனிஃபார்ம். அதையும் போட்டு ஜாலினி கமல் பாரதி அந்த சேனல்ல ஒரு டீடைல்ஸ் வீடியோ. எனக்கு கொஞ்சம் வெக்கேஷன் மேட்டர்கள் எல்லாம் கிடக்குது. அதுகளை முடிச்சு கொண்டு அந்த மேட்டர் அதெல்லாம் முடிச்சிட்டு முக்கியமான ஃபேமிலிஸ் வரியினம் 2 நாட்டுல இருந்து வரியினம் வளமையில நாங்க தான் அவைய போய் பாக்குறது. இந்த வருஷம் அவைய வெறிங்கிக்கு வந்தது. நீங்க கணக்க சமையலும் பாப்பீங்க. அவ வந்து நிக்கிறதால சாப்பாடுகள் கூடுதலா விருப்பம் இல்ல. வீட்டை தான் சமைக்கிறது. அவைய சமைப்பினா நீங்க வாப்பீங்க. இஞ்சி பிளேந்தி ஊத்த போறேன். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தேயிலையை போட்டு சீனி,
இஞ்சி பிளேட் ரெடி. மீண்டும் மற்றொரு சமையல் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.